தேனி மாவட்டம் கம்பம் பகுதியில் உள்ள தனியார் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 2 உயிரிழந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பரிஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் பரிஷ், விவரங்கள் என்ன? வணக்கம். தேனி மாவட்டம் கம்பத்தை சார்ந்தவர் திருப்பதி. இவர் கம்பம் காட்டுப்பள்ளியாசல் செல்லும் சாலையில் பட்டாசு தொழிற்சாலை ஒன்றை நடத்தி வந்தார். இந்நிலையில் இந்த பட்டாசு தொழிற்சாலையில் 4 பேர் வேலை செய்து வந்தனர். கடந்த 2 தினங்களாக பட்டாசு தொழிற்சாலை விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இன்று காலை மீண்டும் வழக்கம் போல் தொழிலாளர்கள் வேலைக்காக வந்திருந்தனர். இதில் சூர்யா மற்றும் தினேஷ் என்ற தீனா ஆகிய இருவரும் பட்டாசு ஆலையில் உள்ள ஒரு அறையினை கதவை திறந்துள்ளனர். அப்போது அந்த கதவு திறக்கப்பட்ட நிலையில் பலமாக வெடித்து அந்த கட்டிடம் முழுவதும் சிதறியுள்ளது. மேலும் தினேஷ் என்ற தீனா மற்றும் சூர்யா ஆகிய இருவரது உடலும் சிதறி இருவரும் சம்பவ இடத்திலே பலியாகியுள்ளனர். மற்ற இருவரும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியுள்ளனர். இச்சம்பவம் அறிந்த கம்பம் தீயணைப்பு துறையினர் மற்றும் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து அப்பகுதியில் பொதுமக்கள் யாரும் செல்லாமல் இருப்பதற்காகவும் தடை விதித்து அப்பகுதியை பாதுகாத்து வருகின்றனர். இச்சம்பவத்தால் கம்பம் பகுதியில் பெரும் பரபரப்பும் சோகமும் நிலவி வருகிறது. விவரங்களுக்கு நன்றி பரிஷ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.